ஊரையும் தேரையும் கோவிலையும் குளத்தையும் நேசிக்க தெரிந்த கவிஞர். தகவல் தொழில்நுட்பத்தில் பணி செய்யும் இவர் பெயருக்கு ஏற்றாற்போல் மதிநுட்பம் மிகுந்தவர். யாம கோடங்கி எனும் கவிதை நூல் மூலம் தமிழ் கவிதை பரப்பில் சலசலப்பை ஏற்படுத்தியவர். சொல்லிலும் செயலிலும் மட்டுமல்லாது உருவிலும் இளமை மாறாத கவிஞர் மதிக்குமார் தாயுமானவன் அவர்களை சிறப்புரை வழங்க மேடைக்கு அழைக்கிறோம். என்னை இனிமேல் அம்மா ஏமாற்ற முடியாது, ஏனென்றால் நான் சிறுவன் அல்ல. என்னை இனிமேல் தத்துவங்களும் அரசியலும் ஏமாற்ற முடியாது, ஏனென்றால் நான் இளைஞன் அல்ல. என்னை இனிமேல் மதமும் கலையும் ஏமாற்ற முடியாது, ஏனென்றால் நான் நடுத்தர வயதினன் அல்ல. என்னை இனிமேல் மாத்திரைகளும் மரியாதைகளும் ஏமாற்ற முடியாது, ஏனென்றால் நான் மூத்தவன் அல்ல. இப்பொழுது நான் மூப்பை கடந்தவன், ஒரு சின்னஞ்சிறு குழந்தையைப் போல. யாராவது என்னை லேசாக விரலால் தொட்டால் போதும், எனக்குள் சுடர்கிறது ஒரு பொற்கணம். கவிஞர் தேவதச்சனின் இந்த கவிதையோடு 60வது பிறந்தநாளை கொண்டாடி கொண்டிருக்கும் சிங்கப்பூர் நண்பர்கள் அனைவருக்கும் தேசிய தின வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொண்டு வந்திருக்கும் அனைவருக்கும் முதற்கண் என் வணக்கங்கள். ஒரு 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 கலை அல்லது ஒரு படைப்பு என்பது என்ன செய்ய வேண்டும்? அது ஒரு வெளிப்பாடு மட்டுமா அதோட வேலை? ஒரு கலையிலிருந்தோ இல்லை ஒரு படைப்புல இருந்தோ வேறொரு கலை உருவாக வேண்டும், அல்லது வேறொரு படைப்பு உள்ளவன் குறைந்தபட்சம் இந்த கலையையும் படைப்பையும் உருவாவதற்கான தாக்கத்தையாவது அது அந்த அந்த படைப்பு நமக்கு தர வேண்டும். நிகழ்வது மட்டுமா கலை? கிடையாது இல்லையா? நிகழ்த்துவதும் ஒரு கலைதானே. அந்த வகையில் தம்பி மணிவண்ணனுடைய 5வது தொகுப்பு, இந்த மற்றும் குழுவினர் கவிதை தொகுப்பு, கவிதைகள்லாம் என்ன நிகழ்த்துது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த தொகுப்பு இது வெளிவருவதற்கு முன்பே ஒரு 2 முக்கியமான வேலைகளை நிகழ்த்திவிட்டு தான் இந்த தொகுப்பு இங்கு வெளியீடு காண இருக்கிறது. ஒன்று, மற்றும் குழுவினர் என்னும் ஒரு இலக்கிய அமைப்பு. ஆக்சுவலாக இந்த புக்குக்காக, நூலுக்காக இடம் கேட்குறக்காக நாங்கள் லைப்ரரிக்கு ஃபோன் பண்ணோம். ஃபோன் பண்ணும்போது அவங்க நிம்மி இருக்காங்க. அவங்கள்ட்ட மேடம் இந்த மாதிரி லைப்ரரிக்கு வேணும்னு சொல்லும்போது மற்ற ஒரு கான்வர்சேஷன் நடக்கும்போது, என்னெல்லாம் பண்ணுறீங்க? அவங்களுக்கு நல்லா பேசுவாங்க, அவங்க ரொம்ப க்யூட்டாக இருக்கும் அவங்களுடைய வாய்ஸ். டோன்ட் கால் மீ நிம்மிலா, நான் சின்ன பிள்ளைலா, என்ன போய் ஏன் மேடம் மேடம் சொல்கிறீங்க அப்படிம்பாங்க. அப்படி பேசிட்டு ஒரு கான்வர்சேஷனில் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கும்போது, ஒரு இந்த மாதிரி இலக்கியம் பேசிகிட்டு இருக்கோம், வெளியே பேசிகிட்டு இருக்கோம். எதுக்கெல்லாம் வெளியே உட்காந்து பேசுகிறீங்க? லைப்ரரியிலே உட்காந்து பேசலாம்ல அப்படின்னாங்க. இல்லை புரியல மேடம் அப்படின்னா. ஒரு ரீடர்ஸ் கிளப் ஒன்று ஃபார்ம் பண்ணி வாங்கப்பா, உள்ள லைப்ரரிக்குள்ள வாங்கப்பா, நான் உங்களுக்கு ஏசி, ஃப்ரீ ஏசி தரேன், லேப்டாப் தரேன், கரண்ட் தரேன், சேர் தரேன், வந்து உட்காந்து பேச வேண்டியதானே. இல்லை மேடம், அந்த அளவுக்குலாம் நமக்கு ஸ்ட்ரென்த் இல்லை, நாங்கள் ஒரு 4 பேர் சும்மா உட்காந்து வெட்டியாக கடற்கரையில் போய் உட்காந்து பேசுகிற ஆளுங்க மேடம். அந்த வெட்டியாக உட்காரதான் இங்கே வந்து பேசுங்க, நான் அவங்க புக்கெல்லாம் எடுத்துறேன் அப்படின்னோன்னா, உடனே எனக்கு இந்த இந்த விஷயங்கள் கொஞ்சம் ஆர்வம் இருந்தாலும், நண்பர்கள் செந்தில் சாருக்கோ இல்லை வினோத்தோ இல்லை தம்பிக்கோ இந்த அமைப்பு இதுகளிலிருந்து கொஞ்சம் அவங்க விலகி நிற்கக்கூடிய ஆளுகள். அவங்களுக்கு ஃபோன் பண்ணும்போது அவங்களும் தெரியல, பண்ணிடலாம் மதி அப்படின்ட்டாங்க ஒரே வார்த்தையில். கிட்டத்தட்ட 1 ஹவரில் ஒரு அமைப்பு ஃபார்ம் பண்ணி நிம்மி வந்து உடனே வந்து அந்த வருஷத்துக்கான புக்கிங் டேட்ஸ், ஒவ்வொரு மாதமும் கடைசி ஞாயிற்றுக்கிழமைலாம் மற்றும் குழுவினர் அமைப்போடைய புக்கிங் டேட்ஸ் சொல்லிட்டு போட்டாங்க. நாங்களும் ஒரு 2 மாதம் கடந்துட்டோம். மற்றும் குழுவினர் அமைப்பு வந்து 4 பேர் தான் உள்ளே போய் உட்காரோன்னு நினச்சோம். 2 மாதத்தும் கூட்டம் பார்த்தீங்கன்னா ஒரு 16 பேர் வந்தோம். ஏதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு கதையை பேசுவது, ஒரு குறிப்பிட்ட கதைகளை பேசுவது, இல்லை குறும்படம் அப்படின்ட்டு போட்டிகள்லாம் நிச்சயமாக கிடையாது. போட்டிகள் வளர்த்து போட்டிகள் வைத்து மொழி வளர்க்க இங்கே நிறைய அமைப்புகள் இருக்கனால நம்ம இது தீவிரமாக பேசுவோம் அப்படிங்கிறக்காக ஒரு 2 மாதம் கடந்துருச்சு. 3வது மாதத்தில் நிற்கிறோம். ஸோ இது ஒரு ஜன்னம், இந்த மற்றும் குழுவினரால் இந்த படைப்பாளர் நிகழ்ந்த ஒன்று. அடுத்து வந்து அலர் பதிப்பகம். ஆக்சுவலாக தம்பிக்கு தான் இது 5வது நூல், ஆனால் எங்கள் எல்லாருக்கும் வந்து இது 6வது நூல். அந்த உணர்வு தான் எங்களுக்குள்ள இருக்கும். தம்பியில் தான் முதல்ல ஆரம்பித்தோம். பஞ்சு மிட்டாய் பூக்கும் மரம்,
அவருடைய முதல் தொகுப்பு. அதுக்கப்புறம் கடலெனும் வசீகர மீன் தொட்டி, சுபா அவங்க செந்தில்குமாருடைய தொகுப்பு. 3வது தம்பியோட தான், குடைக்காலன்கள் துளிர்க்கும் வீடு, அப்புறம் நீர்முள், அப்புறம் யாமக்கொடங்கி. இது 5 தொகுப்பு. அப்புறம் 6வது. இந்த 6 தொகுப்புமே முழுக்க முழுக்க இந்த ஒரு 4-5 பேர் உட்கார்ந்து செஞ்ச வேலை தான். ஒரு 3 தொகுப்பு மட்டுமே வந்து வெளியே போச்சு. கடலும் வசீகர மீன் தொட்டி வந்து பதிப்பகத்துக்கு போச்சு. அதே மாதிரி நீர்முள் வந்து இன்னொரு பதிப்பகத்துக்கு போச்சு. யாமக்கொடங்கியும் வந்து முதல்ல அலர் பதிப்பகத்துலேருந்து கொண்டு வரணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தோம். அது நான் போஸ்ட் போட்டோன்னே அவங்க சால்ட்டு கூப்பிட்டனால இவங்கெல்லாம் நண்பர்களாக சேர்ந்து இல்லை அங்கேயே போயிடலாம் அப்படின்ட்டு சால்ட்டுக்கு போனது. ஸோ அந்த அலர்பதிப்பத்துலேருந்து வர்ற முதல் நூலாக வர பாக்கியம் எனக்கு கிடைக்கல, ஆனால் தம்பிக்கு அந்த பாக்கியம் கிடைச்சிருக்கு. இல்லை என்னன்னா, ஒரு ஒரு இந்த கவிதைகள் முதல்ல வந்து நாங்கள் உட்காந்து கலந்து பேசி அதை ஒரு விவாதத்துக்கு உட்படுத்தி இது எது கவிதை எது கவிதையில். இப்போ பார்த்தீங்கன்னா பஞ்சமிட்டாய் பூக்கும் மரம்லாம் வந்து ஒரு தொகுப்புக்கு வந்து எனக்கு 5 லாங் சைஸ் நோட் கொண்டு வந்தார் தம்பி. அவர் எப்போவுமே இந்த வெள்ளிக்கிழமை 6 மணிக்கு மணியாற்றுறவர் டக்குன்னு அடிச்சு விடுவார். நைட்டு பூரா கவிதையாக வந்து குவியும். ஒரு 5 நோட்டை கொண்டு வந்து அதுலேருந்து ஃபில்டர் பண்ணி வந்தது. என்னோடதும் அப்படிதான். கிட்டத்தட்ட 2 தொகுப்பு இதெல்லாம் பார்த்துட்டு நான் 3 தொகுப்புக்கான கண்டென்ட் வச்சிருந்தேன். 2 தொகுப்பை கொடுக்கவே இல்லை இவங்கள்ட்ட, வேணாம் அப்படின்ட்டு. ஒரு தொகுப்புக்கான கண்டென்ட் கொடுத்து அதுலேருந்து ஃபில்டர் ஆகி வந்ததான் யாமக்கொடங்கி. இப்படி ஒரு விவாதத்துக்கு உட்பட்டு எங்களோட நிறைவின்மையை, எங்களுடைய போதாண்மையெல்லாம் எங்களுக்குள்ளே விவாதித்து அது வெளியே வரும்போது அது ஒரு ஒரு பேசப்படக்கூடிய தொகுப்பாக இருக்கிறத நாங்கள் அனுபவமாக உணர்ந்துக்கிட்டோம். ஏன் அப்போ அதை நம்மளே பண்ணக்கூடாது அப்படின்ட்டு உருவானதான் இந்த அலர் பதிப்பகம். கிட்டத்தட்ட அந்த அலர் பதிப்பகத்திலேருந்து இப்போ நூல்களும் வர ஆரம்பிக்குது. 6வது நூல் இது முதல் நூலாக இருந்தாலும் அடுத்து ஒரு நூல் நம்ம நீர்ப்பறவையுடைய இணை இயக்குனர் அண்ணன் அழகராஜன் அவர்களுடைய தீம்பிழி வந்து கூடிய இந்த 31ஆம் தேதி இங்கு வெளியிட காண இருக்கிறது 2வது தொகுப்பு. 3வது உங்களுக்கெல்லாம் தெரிந்த, இன்னும் அவரே இன்னும் அனௌன்ஸ் பண்ணல, ஆனால் இந்த மேடையை நான் அனௌன்ஸ் பண்ணுறது சரியாக இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம கீதாரி வெற்றி செல்வனுடைய சிறுகதை தொகுப்பு சிவகாளி என்கின்ற ஒரு சிறுகதை தொகுப்பு அலர் பதிப்பகத்தின் மூலமாக வெளிவர இருக்கிறது. இந்த மாதிரி விவாதத்துக்கு உட்படுத்தப்படாமல் எங்களுக்கு நூலாக்கம் மட்டும்தான் எங்களுக்கு ஒரு எளிமையா வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் ஒரு மாற்று ஏற்பாடுகள், இந்த மாதிரி விவாதம்லாம் இல்லாமல் நூலாக ஒரு ஆவணமாக இருக்கட்டுமே அப்படிங்கிற ஒரு மாற்று இருக்கட்டுமே அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு மாற்று ஏற்பாடும் செஞ்சுருக்கோம். ஒரு நூல் மட்டும் அடிச்சு கொடுக்குற மாதிரி, இந்த விவாதம்லாம் கலந்துக்காம. ஸோ மற்றும் குழுவினர் 2 பிள்ளைகளை பெற்றுவிட்டு தான் இந்த மேடைக்கு இங்கே வந்திருக்கிறது. ஒரு கலை என்ன செய்யணுமோ அதை கரெக்டாக பண்ணியிருக்குன்னு நான் நினைப்பேன். இப்போதான் தம்பியோட புத்தகத்துக்கு வரேன் நான். நீங்கள் இப்போதான் நேரத்தை கால்குலேட் பண்ணணும். மற்றும் குழுவினரில் வந்து தம்பியோட 5வது தொகுப்பு. தம்பியோட கவிதைகளை பற்றி உங்கள் எல்லாருக்குமே ஏற்கனவே தெரியும். கிட்டத்தட்ட அவர் இந்த சிங்கப்பூர் மண்ணிலே பிறந்து சிங்கப்பூர் மண்ணிலே பிறண்டவர். நேற்று கூட பார்த்துருப்பீங்க, சிறுபான்மையான தோழர்களும் பெரும்பான்மையான தோழிகளும் அவருடைய கவிதையை பற்றி நிறைய போட்டிருந்ததெல்லாம் பார்த்துருப்பீங்க. அழகியல் கவிஞன். அவனை காட்டிலும் எனக்கு தெரிஞ்ச அழகியலில் அவன் தொட்ட உச்சங்களை எல்லாம் தொடர்றதுக்கு தெரியல, இன்னும் எனக்கு தெரிஞ்சு யாரும் இல்லை. அப்படி ஒரு கவிஞன். அந்த கவிஞனுடைய இந்த தொகுப்பை பற்றி நான் ஒரு 2 விதமாக நான் எடுக்கலாம்னு நினைக்கிறேன். ஒன்று அந்த கவிதையோடைய வாசகனா, இன்னொன்று தம்பியோட அண்ணனா. முதல்ல கவிதைக்கூட வாசகனா நான் பார்க்கும்போது இந்த 5 தொகுப்புகள், இது முதல் தொகுப்பு கிடையாது தம்பிக்கு, இது 5 தொகுப்புகள் போட்டிருக்காரு. இந்த 5 தொகுப்புகள் போடும்போது தம்பியோடைய இடம் எங்கே இருக்கு, அவரை எந்த இடத்தில் ஒரு இலக்கிய இடத்தில் நம்ம வைக்கலாம், பிரமிழுடைய அந்த மரபின் அவரை கொண்டு வைக்கலாமா, இல்லை நகுலனுடைய வாரிசா அவரை கொண்டு வைக்கலாமா, இல்லை தேவதச்சனுடைய வாரிசு அவரை கொண்டு வைக்கலாமா, இல்லை வெயில் இசை இப்போ எழுதிக்கக்கூடிய கவிஞர்கள் இதில் கொண்டு போய் இவரை வைக்கலாமா அப்படின்னு நினைக்கும்போது என் மனதில் பட்டவர் வந்து எஸ் வைத்தீஸ்வரன் கவிஞர். கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டுகளாக தொடர்ந்து கவிதை உலகத்தில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய எஸ் வைத்தீஸ்வரன் ஐயா அவர்களுடைய அந்த மரபின் தொடர்ச்சியாக இவரை வைக்கலாம் நான் நினைக்கிறேன். ஏன்னா எஸ் வைத்தீஸ்வரன் ஐயா தான் அன்னைக்கு அந்த பிரமிழ் நகுலன் இவங்கெல்லாம் ஒரு ஆளுமைகளாக கோலோச்சி கொண்டிருந்த போது இவர் தான் இந்த யதார்த்தங்களை, வாழ்வின் அன்றாடங்களை எல்லாம் வந்து கவிதைகளுக்குள்ள கொண்டு வந்து தெளிச்சு விட்டவர். அவர் பயன்படுத்தக்கூடிய சின்ன சின்ன பொருட்களை எல்லாம் கூட கவிதைகளை வைப்பார். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா,
ஒரு மறந்து வைத்த பிளாஸ்டிக் பையாய், மறந்து வைத்த பிளாஸ்டிக் பையாய், மரத்தின் மேல் ஒரு தேன்கூடு அப்படின்னு ஒரு கவிதை எழுதியிருப்பாரு. அதே மாதிரி கொடியில் மலரும் பட்டுப்பூச்சி கை நழுவி காற்றில் பறக்கும் மலராச்சு அப்படின்னு இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு யதார்த்தங்கள் பொருட்களை, யதார்த்தமா பயன்படுத்தக்கூடிய பொருட்களை கவிதையில் வைக்கக்கூடிய மரபு அவருடைய மரபு. அந்த இடத்துல வந்து நான் தம்பியை வைக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த தொகுப்பை பொறுத்த வரைக்கும் தம்பி வந்து எந்த மாதிரி கவிதைகள் எழுதியிருக்காங்கன்னு ஏற்கனவே அவங்க சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் என்னுடைய பார்வையில் இதில் நிறைய வழக்கம் போல் அழகியல் கவிதைகள் அதிகமாக இருக்குது. அப்புறம் அக உணர்வு சார்ந்த கவிதைகள் இருக்குது, கொஞ்சம் இருக்குது. சமூகத்தை பற்றி இன்னும் குறைவாக இருக்குது. தம்பி கொஞ்சம் போன தொகுப்பில் எடுத்து வைத்த அடி, இந்த தொகுப்பில் கொஞ்சம் கூடவே எடுத்து வைத்திருக்க காமம் சார்ந்த கவிதைகளும் இந்த தொகுப்பில் இருக்குது. இதில் எனக்கு எந்த கவிதை பிடிச்சுன்னா, ஒரு அகத்தை பற்றி பேசக்கூடிய ஒரு கவிதை, கடல் பார்த்தல். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த தொகுப்பின் ஒரு ஒரு சிலாகித்து பேசக்கூடிய அல்லது இன்னும் பரவலாக பேசப்பட வேண்டிய கவிதையாக இந்த கவிதை இருக்குன்னு நினைக்கிறேன். கடல் பார்த்தல். ஒரு கடல் முன்னாடி போய் நிற்கும் போது நமக்கு எவ்வளவு உணர்வு தோணும். அது கிட்டத்தட்ட இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உலகத்தையும் ஒரு புள்ளியில நம்மளை நிற்க வச்சு பார்க்கக்கூடிய ஒரு செயல். செந்தில் சார் அடிக்கடி சொல்லுவார், இங்கே நடக்கக்கூடிய எல்லாத்துக்கும் கடல் தான் மதி சாட்சி அப்படிம்பாரு. இங்கே நடக்கக்கூடிய அவலங்கள், இங்கே நடக்கக்கூடிய சந்தோஷங்கள், கொண்டாட்டங்கள், துயரங்கள் எல்லாத்துக்குமே வந்து இந்த கடல் தான் மதி சாட்சி அப்படிம்பாரு. அது பேசாமல் இருக்கு, ஆனால் அதுதான் சாட்சியாக இருக்கு. அதுக்குள்ள எவ்வளவோ ரகசியங்கள் கொட்டி கிடக்குது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு கடல் பார்த்தல் ஒரு கவிதையை வந்து இவர் எப்படி தொடங்கியிருப்பார்னா, கடல் பார்த்தல் என்பது காலத்தின் நிர்வாணத்தை ரசிப்பது அப்படின்னு போட்டிருப்பார். கடல் பார்த்தல் என்பது காலத்தின் நிர்வாணத்தை ரசிப்பது அப்படின்னு. இந்த மாதிரி ஒரு பண்பா இருக்கிறதுக்கெல்லாம் ஒரு உரு கொடுக்குற வேலை இருக்கு தெரியுங்களா? அது தைரியமாவே சொல்லுவேன். அழகு நிலெல்லாம் பின்னாடி இருக்காங்க. அது கவிஞர்களுக்கு மட்டுமே வாய்த்த ஒரு கலை. ஒரு 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 காலத்தை வந்து அது உரு கொடுத்து பார்க்கறது. வெயில் கூட ஒரு கவிதையில் இப்ப சமீபமாக வந்த கவிதையில் இருப்பார், காலத்தின் நுனினாவே, காலத்தின் நுனினாவே எத்தனை காதல்களை திண்டு தீர்த்திருப்பாய், இப்படிச்சு வந்திருக்கிறது அந்த உதடு அப்படின்னு இருக்கும். காலத்தின் நுனினாவே எத்தனை காதலை மடித்து தின்றாய், இப்படி ஒரு கடுஞ்சிவப்பு அப்படின்ட்டு. அதே மாதிரி இவரும் அந்த காலத்தை வந்து நிர்வாணமாக்கி பார்க்குற கடலை வந்து அப்படி பார்க்குறாரு. அதுக்கு அடுத்த வரியில் இருப்பாரு, ஒளி அடங்கும் பின்னிரவு அந்த பெருந்தவத்தின் உகந்த காலம். கடல் பார்த்தல் என்பது தொல்கொடி மூதாயின் மடிதுயிலல். ஒரு மூதாயோடைய மடி துயில்தல். அது அது அதோடைய அந்த பாட்டிமார்களுடைய மடியில படுத்தவங்களுக்கு அந்த அந்த உணர்வு இருக்கும். அலைமடிப்புகள் கசங்கி விரியும் நீராலானது அவள் உடை. பாட்டிகளுடைய படுத்துங்கும் போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பொதுவாக பெண்களுக்கு அந்த அந்த வயது பெண்கள் வந்து சிறுநீர் போய் அந்த சேலையில வந்து அந்த சிறுநீர் மனம் இருக்கும். நான் உணர்ந்திருக்கேன். எங்க ஆயா மடியிலெல்லாம் படுக்கும்போது அந்த சிறுநீர் மனத்தோடு தான் படுக்கிற மாதிரி இருக்கும். ஆனாலும் அது சுகமா இருக்கும். எனக்கு அந்த மனம் இன்னும் இது எத்தனை எங்கெங்க போய் நான் தலையில வச்சு படித்தாலும் எனக்கு அந்த எங்க ஆயாவோட அந்த சேலை மனம், அந்த சிறுநீர் கலந்த அந்த மனம் வந்து எனக்கு கிடைக்காது. அந்த மடியில இருந்து தான் காமராஜரை பத்தி, இலக்கியத்தை பத்திலாம் எனக்கு எங்க ஆயா சொல்லி கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட அந்த வரி அந்த பையன் சர்வசாதாரணமாக இருப்பாரு. தொல்குடி மூதாயின் மடித்துயில. இந்த இடத்துல அவர் வேற எதை கூட போட்டிருக்கலாம், அவர் தேவதையின் மடித்துயில ஆய்வின்னு எதை வேணா போட்டிருக்கலாம். ஆனா அவர் தொல்குடி மூதாயின் மடித்துயில்னு போட்டிருப்பாரு. இதுக்கு அடுத்துதான் அவர் ஒரு அசாத்தியமான ஒரு இடத்துக்கு போய் நிற்பாரு. கடல் பார்த்தல் என்பது கசடுகள் நீங்கும் அகக்குளியல் அப்படிம்பாரு. எல்லாவற்றையும் துறந்து விட்டு ஒரு கடலுக்கு முன்னாடி நிற்கும் போது நம்ம எல்லாமே அங்க இருக்கிற எல்லாமே அப்படின்ட்டு ஒரு ஃப்ரீயா மனம் அப்படியே எல்லா அழுக்குகளையும் துறந்து விட்டு வெளியே வரும் பாருங்க. அதைத்தான் அவர் சொல்றாரு, கரையிலிருந்து கசடுகள் நீங்கும் அகக்குளியல், கரையிலிருந்து ஊருக்கு நுழைய படுகிறது அன்றாடத்தின் புழுதி அப்படிம்பாரு. இந்த அன்றாடங்கள் எவ்வளவு புழுதிகளோடு இருக்கிறது, இந்த அன்றாடங்கள் எவ்வளவு துயரங்களோடு இருக்கிறது, இந்த அன்றாடங்கள் எவ்வளவு கொண்டாட்டம் இருந்தாலும் அதுக்கு பின்னு இருக்கக்கூடிய துரோகங்கள் இருக்கிறது. இந்த புழுதியெல்லாம் அந்த கடல் பார்த்து வந்த பின்னாடி நான் படிக்கிற போது அந்த கடல் பார்த்தல்ங்கிறது அவர் எப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு, அதை இந்த கவிதை சொல்றது. இந்த கவிதை நிச்சயமாக ஒரு இந்த தொகுப்பின் ஒரு ஆகச்சிறந்த கவிதையாக நான் இந்த கவிதையை பார்க்கிறேன். அடுத்து இன்னொரு கவிதை ஒன்று இருக்கு, சுயம் சார்ந்த ஒரு கவிதை. சுபா செந்தில்குமார் வந்து ஒரு டேக்லைன் ஒன்று வச்சிருப்பாங்க, சுயத்தோடு வாழ்தல் என்பது ஒரு வரம் அப்படின்னு. சுயமாய் வாழ்தல் என்பது ஒரு வரம் அப்படிங்கிறது. எனக்கு அது பொருளில் கொஞ்சம் மாறுபாடு இருக்கு. ஏன்னா இன்றைக்கு
சுயமாய் வாழ்தல் எவ்வளவு கடினம்ங்கிறது நமக்கெல்லாம் தெரியும். அதுவும் இந்த இந்த மரபுல, இந்த மனித வாழ்வுல வந்து யாரையும் நம்பி இல்லாமல் அல்லது யாரையும் சார்ந்து இல்லாமல் இருப்பது, மனிதர்களை விடுங்கள், ஒரு எந்த உயிரினையும் ஒரு உயிரை கூட சார்ந்து இருக்காமல் இருக்க முடியாது, ரொம்ப கஷ்டம். ஆனாலும் அது சுயத்தோடு வாழ்தல் என்பது ஒரு வரம் அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட அதை அதை சொல்வதை போலவே இன்னொரு கவிதை ஒன்று இருக்கும். இவர் தம்பி எழுதியிருப்பாரு. தனித்திருக்கும் தீவுகளை எள்ளி நகையாடுகின்றன சமுத்திரத்தின் நீரலைகள். தனித்திருக்கும் தீவுகளை எள்ளி நகையாடுகின்றன சமுத்திரத்தின் நீரலைகள். பங்கின் வீதம் எத்தனை குறுகியதனாலும், அந்த தீவு பங்கின் வீதம் எத்தனை குறுகியதனாலும் தூரத்தில் தெரியும் தீவுகள் சுயத்தின் ஒளிச்சுடர் அப்படிம்பாரு. ஒரு ஒரு தீவை வந்து, தூரத்தில் இருக்க தீவு வந்து ஒரு சுயத்தோடைய ஒளிச்சுடர்னு கற்பனை பண்ற இடம் இருக்கு தெரியுங்களா? அந்த தீவுக்கு இந்த அலைகள் இல்லாமல் அந்த தீவுன்னே பேர் வந்திருக்காது. அது ஒரு மணல் திட்டு, அவ்வளவுதான். இந்த அலைகள் இருக்கிறனால தான் அதை தீவுன்னு சொல்றோம். சிங்கப்பூரை ஏன் தீவுன்னு சொல்றோம்? நம்ம அலைகள் வந்து தண்ணி வந்து இங்க நீரலைகள் வந்து வரனால தான் சிங்கப்பூர் தீவு, இல்லைன்னா அது தீவு கிடையாது. அதே மாதிரி அந்த அலைகளும் இந்த தீவு இல்லைன்னா அதுக்கும் தீவை பார்க்கத்தான், இந்த மணல் திட்டை பார்க்கத்தான் அதுகளும் வந்துட்டு இருக்கு. இது ஒன்றைக்கொன்று சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. ஐம்பூதங்கள் கூட, ஐம்பூதங்கள் தான் தனித்து இயங்கக்கூடிய ஆற்றல். ஆனால் ஐம்பூதங்கள் கூட ஒன்றிலிருந்து ஒன்றுதான் வந்தது. நெருப்புல இருந்து வந்ததான் இந்த பூமி, பூமிக்கு சார்ந்ததான் நீர், நீரை சார்ந்ததான் வானம், இப்படி போகலாம். கவிமாலை போட்டி கவிதை கூட சங்கீதா ஒரு 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 வரியில் எழுதியிருப்பாங்க. ஏதுமற்ற பாலை நிலத்தில் நிழலை தேடுகிறது வெயில் அப்படின்னு. ஏதுமற்ற பாலை நிலத்தில் நிழலை தேடுகிறது வெயில் அப்படிங்கும்போது, அந்த வெயில் கூட உன்னை தேடி வருது, அதுவும் பாலை நிலத்துல ஒன்று தேடி வருதுன்னா அது எவ்வளவு பெரிய ஒரு பிம்பம், ஒரு ஒரு படிமம். அது நம்ம என்னென்னமோ சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு கவிதை வந்து தம்பி இதில் எழுதியிருக்காரு. இன்னொன்று வந்து கையறு நிலை. ஒரு கையறு நிலையை எக்ஸ்பிளைன் பண்ற கவிதைக்கு வந்து நான் கவிப்பேரரசு கண்ணதாசன் அவர்களுடைய ஒரு வரிகள் எனக்கு ஞாபகம் வருது. ஊமை என்றால் ஒரு வகை அமைதி, ஏழை என்பது அதிலோர் அமைதி அப்படின்னு. எதுக்கு இப்படி ஒரு சப்டிவிஷன் போடுறாரு அப்படின்னு யோசிச்சேன். ஏன் இதை போடணும் அவர்? ஊமை என்றால் ஒரு வகை அமைதி, அப்புறம் அது ஏழை என்றால் அதிலோர் அமைதி அப்படின்னா, அப்ப ஏதோ பிரிக்கிறாரு, ரெண்டா பிரிக்கிறாரு. அமைதியா இருக்கிறத ரெண்டா பிரிக்கிறாரு. ஒன்று ஊமை, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து பேச தெரிந்தவர்கள், இன்னொன்று பேச முடியாதவர்கள். பேச தெரிந்தவர்கள் வந்து பேசாமல் இருக்கிறதுக்கு நிறைய காரணம் இருக்கும். அந்த அமைதிக்கு நிறைய காரணம் இருக்கும். அது நிறைய ஏரியா. ஒன்று தன்னை அறிவாளியா காட்டிக்கணும், இல்லைன்னா இந்த இடத்துல பேச வேணாம், இது நமக்கு சம்மந்தம் இல்லாத இடம், இல்லை நிறைந்த குடமா இருப்பாங்க, இந்த ஏரியா விடுங்க. ஆனால் இந்த பேச முடியாமல் இருக்கான் பார்த்தீங்களா, இந்த ஊமை, இது இன்னொரு இடம். இவன் வந்து பேச முடியாம இருக்காங்கிறக்காக முயற்சி பண்ணாம இருக்க மாட்டான். நீங்க அந்த வாய் பேசாதவர்கள்லாம் பாருங்க, ஒரு பேசணும் பேசணும் முயற்சி பண்ணிட்டே இருப்பான். அவனால முடியாது, ஆனாலும் அந்த ஒரு கையறு நிலையோட அவன் துடிச்சுக்கிட்டே இருப்பான். அவன் செய்கைகளால் அவன் பேசணும், அந்த அந்த வாய் அசைவுகள் இப்படியே தொடர்ந்து இருக்கும். அதான் இருந்தாலும் அவ்வளவு நுனிப்பா எழுதியிருக்காரு பாருங்க. ஏழை ஊமை என்றால் ஒரு வகை அமைதி. அந்த ஏழைங்கிறது எல்லாமே எனக்கு, என்னால பேச முடியாது, ஆனாலும் நான் பேசணும்ட்டு ஒரு 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 வெறியோட இருப்பான் தெரியுமா? அந்த கையறு நிலையை கவிப்பேரரசு எழுதியிருப்பாரு. கிட்டத்தட்ட முத்துக்குமார் அண்ணனும் அந்த மாதிரி ஒன்று எழுதியிருப்பாரு. கல்லறை மீது பூக்கும் பூக்கள் கூந்தலை போய் தான் சேராது. அவர் நம்மளை சொல்லலை, நம்மள்கிட்ட சொல்லலை. நமக்கு வர பூக்கள் எங்கேருந்து வருதுன்னு யாருக்கு தெரிய போகுது? ஆனா அந்த பூக்களுடைய இடத்துல நின்று பாருங்க. எல்லா பூவையும் போல அந்த பூவும் வடிவத்துல ஒண்ணுதான், மனத்திலையும் ஒண்ணுதான், எல்லா விஷயத்திலையும் மற்ற பூக்கள் பாருங்க அந்த பூ. ஆனா அந்த பூ அதோடைய நிலையிலிருந்து பார்க்கும்போது நம்ம கூந்தல்ல போய் சேர முடியாதுன்னு ஒரு வரி இருக்கும் இல்லையா? அது எவ்வளவு பெரிய வேதனைக்குரிய வரி. கிட்டத்தட்ட இந்த ஒரு உணர்வுகளை, இந்த ஒரு கையறு நிலையை பிரதிபலிக்கக்கூடியதாக தம்பி ஒரு நீண்ட கவிதை ஒன்று இருக்கு. அதுல ஒரு வரி, காலொடிந்த மரியொன்று, ஒரு ஒரு உறவுக்குள்ள சிக்கலை வந்து சொல்லக்கூடிய ஒரு நீண்ட கவிதை. அதுல வந்து காலொடிந்த மரியொன்று மந்தையின் வேகத்திற்கு ஈடு செய்ய முடியாத பதற்றத்தில் பயணிக்கிறது உறவு. காலொடிந்த மரியொன்று மந்தையின் வேகத்திற்கு ஈடு செய்ய முடியாத பதற்றத்தில் பயணிக்கிறது நம் உறவு அப்படிங்கும்போது, அது எவ்வளவு ஒரு சிக்கலுக்குள்ள, எவ்வளவு ஒரு கையறு நிலையோட அந்த உறவை அவர் எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஸோ இந்த 3 கவிதைகள் அந்த அகம் சார்ந்து பேசக்கூடிய கவிதைகள் எனக்கு ரொம்ப பிடித்த கவிதைகள். அடுத்து வழக்கம் போல் அவர் பேசாத பொருள்ல நிறைய கவிதைகள் எழுதியிருக்காரு. உதாரணத்துக்கு சீவாளி பற்றி, நாதஸ்வரம் ஊறும்போது அந்த சீவாளி இருக்கு இல்லையா, அதையும் அந்த மேளத்துல வர தோல் கருவிகளை பற்றியும் இணைத்து வச்சு ஒரு எழுதியிருப்பாரு. அண்டர்டேக்கரை பற்றி எழுதியிருக்காரு, ஷேன் வார்னை பற்றி எழுதியிருக்காரு. அண்டர்டேக்கர் பற்றி எழுதுனதான் கொஞ்சம் குசும்பு.
அண்டர்டேக்கர் வந்து அடிச்சு இருக்கும்போது அவர் கண் வந்து மேலே சொருகி இருக்கும். அந்த அது எப்படி இருக்கும்னா சில்க் ஸ்மிதாவோட கண்ணு எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்குமா. ஷேர்வார்னே கவிதையே, ஷேர்வார்னே. அப்புறம் இந்த பேசாத பொருள் எல்லாம் எடுத்து பேசக்கூடியதுல வந்து அந்த தேடல் வந்து தம்பிக்கு எப்பவுமே அதிகம் இருக்கும். மற்ற பேசிட்டு இருக்கும்போதே சொல்லுவாரு, ஆனா இந்த வள்ளி திருமணத்தை பத்தி நான் எழுதவே இல்லைண்ணே, யாருமே எழுதலண்ணே, நான் ஏதாவது பண்ணணும்னே அப்படின்ட்டு இருப்பாரு. அப்படியே சொல்லிட்டு இருந்தாரு. இதுல ஒரு கவிதை இருக்குன்னு நினைக்கிறேன் வள்ளி திருமணத்தை பத்தி. கணித குறியீடுகளை பத்தி எழுதியிருப்பாரு, அறிவியலை பத்தி எழுதியிருப்பாரு. ஸோ இந்த மாதிரி பேசாத பொருள் எல்லாம் எடுத்துக்கக்கூடிய ஒரு கவிதை இருக்கு. அடுத்து ஒரு முக்கியமான ஏரியா வந்து காமம். இந்த தொகுப்புல தம்பி கொஞ்சம் புகுந்து விளையாடி இருக்காருன்னு சொல்லுவோம். காமம் அப்படின்னோன்னா அது வந்து எதுவும் பேசக்கூடாத பொருளோ இல்லை ஒரு சொல்லக்கூடாத இடமோ அப்படிலாம் கிடையாது. காமத்துக்கும் விரசத்துக்கும் நிறைய வேறுபாடு இருக்குன்னு எனக்கு என்னால் நான் உணர முடியுது. எம்ஆர்டியில் வரோம் காலையில், ஒரு நமக்குள்ள ப்ரெஷரில் அப்படியே வரோம். அதில் வரிசையாக ஒரு ஒளியானையாக சொல்லிகிட்டே வருவாங்க. நம்ம மானமங்கப்படுத்தாதீர் அப்படின்னு அதோட முடியும் ஒரு இடம். அதுக்கடுத்து ஒன்று சொல்லுவாங்க, பாவாடைக்குள் படம் எடுக்காதீர் அப்படிமா. நமக்கு தூக்கி வாரி போடும். அது ஒரு மொழிபெயர்ப்பில் இருக்கிற ஒரு சிக்கல். அது அந்த மொழிபெயர்ப்பு அவங்க பண்ணியிருக்க வேணாம். அது ஒரு விரசம். ஆனால் இந்த இந்த விரசம் என்பது எதில் இருக்கிறது? சொல்லிலா இருக்கிறது விரசம் கிடையாதுல்ல. சொல்லுவதில் தானே இருக்கிறது காமம், விரசம் எதுவாக இருந்தாலும் சொல்லுவதில் தானே இருக்கிறது. வணக்கம். சொல்லுவதில் தானே இருக்கிறது விரசம். அப்படிங்கப்போ வந்து ஏன் வந்து காமத்தை எழுதக்கூடாது, ஏன் காமத்தை பேசக்கூடாது அப்படின்னு சொல்றேன். அதிவீரராம முனிவர் கூட காமத்தை பற்றி சொல்லும்போது, காம கடவுளை தொழாமல் மற்ற கடவுளை தொழுபவர்கள்லாம் வந்து காம துரோகிகள் அப்படிம்பாரு. காம கடவுளை தொழாமல் மற்ற கடவுளை தொழுபவர்களை வந்து காம குரோதிகள்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு இருக்கு. கண்ணலன்றி, கண்ணல்லாம் கரும்பு, கரும்பு இன்றி வேம்பை நுகரும் காம துரோகிகள் போல பின்னையொரு தெய்வத்தை பேசுவோமே. அந்த தெய்வத்தை காமத்தை தெய்வத்தை இல்லாம மற்ற தெய்வத்தை பேச வேணாம். என்னாலும் சாற்றுவது காமக்கலை, சாதிப்பதும் கரணம், போற்றுவதும் காமன் அடிப்பொழுது அப்படின்னு முடிச்சிருப்பாரு கவிதையை. ஸோ காமம் வந்து ஒரு பேசப்பட வேண்டிய தலைப்பு தானே அப்படின்ட்டு பார்க்க, தம்பி அதில் சொன்ன மாதிரி தம்பிக்கு பல பேர் இருக்கு. யாழிசை மணிக்கு முன்னாடி அவருக்கு பேர் பில்லாமணின்னு ஒரு பேர். ஏன்னா தலையோட ரசிகர் அவர். அந்த படத்தில் அஜித் படத்தில் நடிச்ச படத்தில் தான் ஒரு வரி வரும் நினைக்கிறேன். எனக்கு இந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை காமிச்சு தெரியும் சொல்கிற ஆம்பளையோட தெரியாதுன்னு சொல்கிற ஆம்பளையை தான் எனக்கு பெண்ணுக்கு பிடிக்கும் அப்படின்ட்டு. அதுக்கு இவர் அது அப்படியே கண்டினியூஸாக வரும். அதில் இவர் ஒன்று சொல்லுவார், ஏன்னா உன் மவுத்தே ஆர்கன் மாதிரி தானே இருக்குது, அப்புறம் இதுக்கு மவுத்தா இருக்கானு அப்படிங்கிற மாதிரி சம்பவம் நடத்துவார் தலை. கிட்டத்தட்ட அதே சம்பவத்தை தம்பி ஒரு கவிதையில் நடத்தியிருக்காரு. காமம் தகிக்கும் தனிமையில் ஒருவன், காமம் தகிக்கும் தனிமையில் ஒருவன் ஒலிபெருக்கிகளின் ஆம்பிளிஃபயர்களின் சுவை மொட்டுகளை வருடுகிறான். இத்தனை முடுக்கிகளில் எந்த 2 முட்டுகளில் இருக்கிறாளோ தெரியவில்லை, அவன் காதலி அப்படின்னு முடிப்பான். எவ்வளவு குசும் பாருங்க. ஆம்பிளிஃபயர்லாம் பத்திரமா இருக்கணும் இனிமே வீட்டில். அடுத்து இன்னொரு கவிதை. நீல அகலம் மட்டுமல்லாது ஆழமும் திறக்கும் இதழ்களில் மட்டும் அவிழ்க்கின்றன மீட்டர் கியூப் முத்தங்கள். மீட்டர் கியூப் கோழிக்கறி. தம்பி இந்த மாதிரி இடமெல்லாம் வந்து கொஞ்சம் ஆச்சரியமா இருந்தது. அதனால தம்பிக்கு அதே மாதிரி இந்த போன தொகுப்புல கூட ஒரு மாங்காயை பற்றி நான் மாம்பழங்களை தோலோடு சுவைப்பதில் ஒரு எழுதியிருப்பாரு. அதை யாரும் நல்லா இருக்குன்னு சொல்லி நிறைய சொல்லிட்டாங்க இருக்கு. இந்த கவிதையில கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாங்காய்கள் செட்டா வருது கவிதைகள்ல. டக்குன்னு ஒரு 4-5 கவிதைகள் வரும். அதனால தம்பிக்கு தாராளமா இலக்கியவாதி அப்படிங்கிற பட்டம் மாதிரி ஒரு காமவாதி இல்லைன்னா குறைந்தபட்சம் மாம்பழ கவிஞர் அப்படிங்கிற பட்டமையாவது அவருக்கு கொடுக்கலான்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப நாள் வச்சுக்க வேணாம் தம்பி. அடுத்த தம்பி மாரிமுத்து வெயிட்டிங்ல இருக்காரு. அவர் நிச்சயம் நீங்க தொடாத இடங்களெல்லாம் அவர் தொடுவார்னு நினைக்கிறேன் கவிதையில. அவர் தொகுப்புக்கு காத்திருக்கிறார். அதே மாதிரி இன்னொரு ஒரு கவிதை வந்து கடல் நீரில் வந்து தலைவனும் தலைவியும் சேர்ற கவிதை. இந்த கவிதை வந்து எனக்கு இந்த கடலுக்குள்ள இந்த மாதிரி விளையாட்டுகளை சொல்லும்போது எனக்கு முக்கியமாக வர நூல் வந்து பரிபாடலில் வந்து கடலுக்குள்ள விளையாடுற விளையாட்டை, அந்த வைகை நதியை சொல்ற விதம் எனக்கு தெரிஞ்ச எந்த நூல்லையும்
வரல அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். நான் மற்ற நூல் நான் படிக்கல இன்னும் சங்க இலக்கியங்களை. பரிபாடலை படிக்கும்போது அவ்வளவு அந்த வைகை நதியை பற்றி சிறப்புகளை சொல்லிட்டே இருப்பாங்க. அதுல ஒரு பாடல் ஒன்று வரும். ஒரு பசுமையான சுனைகள்ல இருக்கக்கூடிய சுனைகள்ல விழுந்த ஒரு தலைவி வந்து அவளுடைய அந்த அழகான இமைகள்ல கொண்டு வெளியே வரும்போது அவளுடைய கண் வந்து தாமரை மாதிரி இருக்கும் அப்படிம்பார். அது அந்த கண்ணு மட்டும் தாமரை இல்லை, அதுக்கப்புறம் அவருடைய பாதங்கள் தாமரையா இருக்கும். அப்புறம் அவளுடைய தோல் பொற்குளத்திலிருந்து வந்த அந்த கைகள் தாமரை மாதிரி இருக்கும் பாரு. அப்புறம் அவளுடைய மார்புகள் தாமரை போல இருக்கும்பாரு. இத்தனை இயங்கக்கூடிய இந்த தாமரைகள்லாம் சேர்ந்து அந்த தடாகத்துல நிலைத்திருக்கும்ல ஒரு தாமரை, உண்மையான தாமரை. அந்த தாமரையோட கலக்கும்போது வழக்கம் போல தலைவியோட அந்த கொங்கைகளில் இருக்கக்கூடிய அணிகலன்களும் தலைவனுடைய மார்பில் இருக்கக்கூடிய அணிகலன்களும் ஒன்று சேர்ந்து இருக்கும்போது ஒரு இன்பத்தை உச்ச நிலைக்கு அடைந்த பின்பு திருப்பரங்குன்றத்துல இருக்கக்கூடிய முருகனை கும்பிடுறாங்க. உனக்கு இப்படியெல்லாம் வந்து கும்பிடக்கூடிய அளவுக்கு முருகா உனக்கு அந்த குன்று இருக்குன்னு ஆக்சுவலா இது சாமி பாட்டு. இந்த பாட்டு வந்து திருப்பரங்குன்றத்தில் இருக்க முருகனை பாடக்கூடிய ஒரு கடவுள் வாழ்த்து பாட்டு மாதிரி. இந்த இந்த சுச்சுவேஷன்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இப்படிலாம் வந்து உன்னை கும்பிடக்கூடிய ஒரு குன்றம் உனக்கு இருக்கு முருகா அப்படிங்கிற ஒரு பாடல் பரிபாடல்ல கிட்டத்தட்ட அந்த ஒரு உணர்வை, அந்த ஒரு கடல்ல நீராடுதல் புனலாடுதலை கொடுத்த உணர்வோட ஒரு கவிதை முடிச்சிருக்கு. கடல் நீரில் மிதக்கும் காதலியை தழுவி இதழ் அணைகிறான். கடல் நீரில் மிதக்கும் காதலியை தழுவி இதழ் அணைகிறான். முத்தத்தின் நடுவில் என்ன வினை புரிவதுன்னு தெரியாமல் நிலை தடுமாறுகிறது உப்பு அப்படின்னு போட்டிருப்பார். முத்தத்துக்கு நடுவில் என்ன பண்றதுன்னு தெரியாம உப்பு முடிதான். நான் ஆக்சுவலா இப்ப அண்ணனா அந்த இடத்துக்கு நான் வரணும்னு நினைக்கிறேன். ஒரு கவிதையை வந்து ஒரு ஒரு பரவசத்தை நம்ம நிறைய புத்தகங்கள் படிச்சுட்டு அந்த பரவசத்தை கொண்டு வரணும் அப்படின்ட்டு ஒரு கவிதைக்குள் நுழையும் போது அது ஒரு டக்குன்னு முடிக்கிற வல்லமை வந்து அந்த தியாகம் அல்லது அந்த துரோகம் என்ன வேணா சொல்லலாம், அது வந்து தம்பிக்கிட்ட நிறையாவே இருக்கு. ஏற்கனவே சொன்னாங்க இங்க காணாத ஒன்றிலிருந்து கண்ட ஒன்றிலிருந்து காணாத ஒன்றை காட்டுவதானே கவிதை அப்படின்ட்டு. அது உண்மைதான். ஆனாலும் தம்பி இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இப்படி இரண்டு பொருட்களை ஒப்பிட்டு அதில் தன்னுடைய அலைகளை சேர்த்து அந்த வித்தையை இன்னும் கையில் இன்னும் எத்தனை காலத்துக்கு தான் நீங்கள் கையில் வைத்திருப்பதாக உங்களுக்கு உத்தேசம் தம்பி தெரியவில்லை. இன்னொன்று, உங்களுடைய அலைகள் வந்து ஒரு 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 கனநேர சிலிர்ப்பு தான். நான் இதை ஏன் சொல்றேன்னா, இந்த பாயிண்ட்ஸ்லாம் ஏன் சொல்றேன்னா, தம்பியோட முதல் தொகுப்பு இது கிடையாது, இது 5வது தொகுப்பு. உங்களுடைய அலைகள் வந்து ஒரு கனநேர சிலிர்ப்பு தான், ஆனால் அதோடைய ஆழமும் ஒரு கனநேரம் தான் இருக்கு. அதை தாண்டி அந்த கவிதையை அணுக முடியல. பொதுவாக இது தம்பிக்கு மட்டும் இல்லை, எனக்குமே நான் ஒரு ஒப்பீடு நடந்து கொண்டே இருக்கும். பொதுவாக கவிதைகள் வந்து ஒப்பீடெல்லாம் செய்யக்கூடாதும்பாங்க, ஆனால் ஒரு ஒப்பீடு நடந்து கொண்டு இருக்கும். நம்மளை மாதிரியே இல்லை, நம்ம கூட இருக்க மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கவிஞர்களோ இல்லை வேற ஏதோ கவிஞர்களோ எவ்வளவோ எழுதுறாங்க. அதுக்கான கவிஞர்களோட ஒப்பீடு சொல்லலை. கவிஞர்கள் தொடக்கூடிய அந்த கவிஞர்கள்லாம் தொடர இடத்த ஏன் நம்மளால தொட முடியல, ஏன் என்னால் காலத்தின் நுனினாவே என்னால் எழுத முடியல அப்படின்னு நான் நினைப்பேன். அதே மாதிரி ஒரு நெகிழன் ஒரு தீப்பெட்டியை வச்சு வாழ்வையை சொல்லக்கூடிய ஒரு கவிதை எழுதியிருப்பார். இந்த பையன் தீப்பெட்டியை வச்சு சொல்லக்கூடிய அந்த வாழ்வை பற்றிய கவிதை ஏன் நம்மளால் எழுத முடியல அப்படின்னு நான் நினைப்பேன். கிட்டத்தட்ட தம்பி வந்து இந்நேரம் அந்த இடத்திற்கு நகர்ந்திருக்க வேண்டும் அல்லது அந்த இடத்தை அடைந்திருக்க வேண்டும், எனக்கு நான் மனமாற ஆசைப்பட்டேன். ஆனால் இன்னும் அந்த இடத்தை அவன் என்னமோ தெரியல அடையலை இன்னும். அது ஏன் அப்படிங்கிற கேள்வி எனக்குள்ள நிறைய இருந்துகிட்டே இருக்கு. அதில் அது புகழ் வெளிச்சம் இல்லை அது குழு இதெல்லாம் தாண்டி அவங்கெல்லாம் வந்து ஒரு வித ஏதோ ஒரு மேஜிக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க கவிதைக்குள்ள, ஒரு புதிய முயற்சிகளை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதனால தான் அந்த இடத்துக்கு அவங்க நகர்றாங்க. ஆனால் ஏன் இன்னும் தம்பி அந்த இடத்தை ஒரு புது முயற்சிகளையே ஒரு 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 புத்தாக்கு சிந்தனையோடு அவர் நகரலை அப்படின்னு எனக்கு கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. இது கொஞ்சம் கடுமையாகவே நான் அவர்கிட்ட சொல்லலான்னு தான் நான் நினைக்கிறேன். 99 பால் அடிச்சிட்டிங்க தம்பி, தாராளமா நீங்க உங்க கிரீஸை விட்டு வெளியே வந்து 6 தூக்கலாம். அது அவுட் ஆனாலும் பரவாயில்ல, வெளில வந்து கெத்து தான் அது. ரன் அடிச்சாச்சு, நீங்க 5 தொகுப்பு போட்டாச்சு, தாராளமா வெளியே வந்து அடிங்க, பார்ப்போம். அவுட் ஆனாலும் பார்த்துக்குவோம், அடுத்த மேட்ச் இருக்கு, அடுத்த இது இருக்கு. ஆனா அதுக்காக நான் வந்து தம்பியை வந்து அசல் கவிஞன் தான் சொல்லுவேன். கண்டிப்பா தம்பி அசல் கவிஞன். இந்த இடத்த நான் திருப்பி வலியுறுத்தி சொல்ல வேண்டிய தேவை இங்கு இருக்கிறது. தம்பி அசல் கவிஞன், அவன் பிறவி கவிஞன்.
ஏன்னா நிறைய மண்டப கவிஞர்கள்லாம் இப்போ வந்துட்டு இருக்காங்க, பார்த்துட்டு இருக்கேன். சில விஷயங்கள்லாம் உடைச்சி பேசினா தான் நல்லதுன்னு தோணுது எனக்கு. ஒரு முகநூல் பதிவிலிருந்து ஒரு முழுப்பக்க கட்டுரை வரைக்கும், இல்லை ஒரு போட்டிக்கு அனுப்பக்கூடிய கவிதைகள்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு முழு தொகுப்பு வரைக்கும், அது கவிதையோ நாவலோ கட்டுரையோ, கிட்டத்தட்ட மண்டபத்தில் ஒருத்தர் எழுதி கொடுத்து அதை நம்ம பேரை போட்டு பிரசனம் பண்ணுற அவல நிலை தொடர்ந்து நம்ம பார்க்குறோம். நமக்கு தெரியாதுன்னு நினைக்கிறாங்க எல்லாரும். கூட தானே இருக்கோம் செவால் அப்படிங்கிற மாதிரி ஒரு உணர்வு நம்ம பார்க்குறோம்ல. ஒரு ட்ராவலை எல்லாரையும் பார்த்துட்டு தானே இருக்கும். யாருடைய எழுத்து எப்படி இருக்கும், யார்கிட்ட இருந்து என்ன வார்த்தைகள் வரும், யார் என்ன சொற்களை உச்சரிப்பாங்க, சொற்களை போடுவாங்க, எல்லாமே பார்த்துட்டு தானே இருக்கும். சிவனுக்கு மட்டும் நெற்றிக்கண் திறக்காது. கவிதைக்கும் நெற்றிக்கண் இருக்கு, கலைக்கும் நெற்றிக்கண் இருக்கு. நிச்சயம் அந்த நெற்றிக்கண் ஒரு நாள் திறக்கும். இப்படி மண்டபத்துல இருந்து எழுதிட்டு வந்தவங்க நிச்சயம் அவங்க அடிபடுவாங்க. கிட்டத்தட்ட அந்த இடத்துல நான் தம்பியை வச்சா அது எனக்கு நாக்கழுகும். தம்பி அசல் கவிஞன். ஆனாலும் தம்பி இன்னும் எத்தனை நாள் தான் சொன்னதையே திருப்பி திருப்பி சொல்லுவீங்க? இந்த தொகுப்பை எடுத்துக்கிட்டாங்க எனக்கு ஒரு பெரிய ஏமாற்றம் தான். குடைக்கானங்கள் துளிக்கும் தொகுப்புல கூட வந்து செந்தில் சார் எழுதியிருப்பாரு, தம்பி ஒரு தன்னுடைய பழகி வந்த பாதையிலிருந்து ஒரு புதுப்பாதைக்கு எடுத்து வைக்கிறார் அப்படின்ட்டு. உண்மையிலே அந்த தொகுப்பு அப்படி இருக்கும். குடைக்கானங்கள் துளிக்கும் வந்து ஒரு ஒரு புதிய இடத்துக்கு வந்து அவரை இட்டு செல்லக்கூடிய கவிதைகள் நடந்த தொகுப்பு. ஆனால் இந்த தொகுப்பில் எனக்கு நம்ம கொஞ்சம் அந்த பாதையை விட்டு மறுபடியும் பழைய பாதைக்குள் பயணிக்கிறாரோ அப்படின்னு ஒரு ஒரு சின்ன ஏமாற்றம் இருந்தது. ஏனாலும் அது காரணம் இருக்கு. காலத்தை நிர்வாணத்தை பார்க்கக்கூடிய ஒரு கவிஞன் ஒரு இடத்துல எழுதியிருப்பாரு, காதல் என்பது கண்டும் காணாமல் இருப்பது, கண்டும் காணாமல் இருப்பது அப்படின்ட்டு. இந்த வரிகளை எழுதணும் எப்படி இந்த வரிகளை எழுத உங்களுக்கு மனசு வந்ததுன்னு எனக்கு தெரியல தம்பி. அதே மாதிரி நிறைய கவிதைகள் லைக் தபுசங்கர் கவிதைகளை வந்து கொஞ்சம் நினைவுறுத்தக்கூடிய கவிதைகளாக இருந்தது. ஸ்கூட்டி திரும்பி பார்க்கறது அவங்க சொன்னாங்க. பட்டு ஒரு 5 தொகுப்பு வரும்போது இன்னமும் அந்த ஒரு தபுசங்கர் கவிதைகளோ, அது மாதிரி இந்த எறும்பு அன்பின் கூச்சத்தை அனுபவிக்கட்டும் இந்த கத்தி அப்படின்ட்டு ஒரு எறும்பு கவிதை ரொம்ப ஃபேமஸான கவிதை. கிட்டத்தட்ட இந்த தொகுப்புலேயே அதே மாதிரி ஒரு எறும்ப ஒரு சிகப்பு நாடால உருவட்டிருப்பாரு. அதை கத்திரிக்கோளை வந்து தயவு செஞ்சு உடனே கத்திரிக்காதீங்க அப்படின்ட்டு திருப்புலா சிறப்ப அப்படின்ட்டு ஒரு கவிதை இருப்பார். இந்த மாதிரி ஒரு ஒரு கூறியன குரல் அல்லது ஒரு பழைய பாணி கவிதைகளை இன்னும் எழுதிக்கிட்டு இருந்தது கொஞ்சம் எனக்கு ஒரு அண்ணனாக, கவிஞனாகவும் சொல்லலாம், பட் அந்த இடத்துக்கு நான் நகர விரும்பல. இருந்தாலும் ஒரு அண்ணனாக தம்பிக்கு இதை நான் கொஞ்சம் கண்டிப்பாகவே சொல்ல நினைக்கிறேன். தம்பிக்கு மட்டும் இல்லை, எனக்கும் ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. எல்லாருக்குமே ஒரு பிரச்சனை இருக்கும் கவிஞர்களுக்கு. ஒரு கவிதையை எழுதும்போது கவிஞன் ஒரு கவிதை எழுதுறான், ஆனா அந்த கவிதைக்குள்ள ஒரு கவிதை சொல்லி பிறக்கும் இடம்னு ஒன்று இருக்கு, ஒரு கவிதை ஜனனிக்கும் இடம்னு ஒன்று இருக்கு. அந்த இடத்துலலாம் கவிதை அதை டிசைட் பண்றது கவிஞன். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய கவிதையில வந்து தம்பிட்ட கொடுத்தோம்னா, அண்ணே இங்கே தானே கவிதை, இந்த 2 வரி தானே கவிதை, இந்த ஒரு வார்த்தை தானே கவிதை, மற்றெல்லாம் இல்லைண்ணே அப்படிம்பாரு. அவர் முகத்தை வச்சுட்டு அப்படியே அப்படிம்பாரு. ஆனாலும் தம்பி, ஒரு கவிதை சொல்லி பிறக்கும் இடத்தை அல்லது ஒரு கவிதை பிறக்கும் இடத்தை கவிஞன் தீர்மானிக்க முடியும். இந்த இந்த இடத்துல தான் கவிதை பிறக்கணும் அப்படிங்கிறத அது நம்ம கண்ட்ரோல் இருக்கு, நம்ம தீர்மானிக்கலாம். ஆனால் எக்காரணம் கொண்டு ஒரு கவிதை முடியும் இடத்தை நாம தீர்மானிக்க கூடாது. கவிஞன் அதுக்கான அவனுக்கு அந்த உரிமை கிடையாது என்று நான் முழுமையான நம்ப. அப்படி உரிமை கோராத கவிதைகள், முடிவு பெறாத கவிதைகள் தான் இன்றும் தேவதச்சன் கவிதைகளோ சரி, ஞானக்கூத்தன் கவிதைகளோ சரி, இன்னும் நாம் பேசிக்கொண்டே இருக்கிறோம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஞானக்கூத்தனுடைய ஒரு ரயில்வே ஸ்டேஷன் பற்றிய ஒரு கவிதைகள். வண்டி புறப்பட நேரம் இருக்கிறது. ரயில் நிலையத்து கடிகாரத்தின் பெரிய முள் திடுக்கிட்டு திடுக்கிட்டு நகர்கிறது. பிறந்த அகம் போகும் புதுமண பெண்ணுக்கு ஆரஞ்சு சுளைகளை தொழிர்த்து தருகிறான் மாப்பிள்ளை. தொட்டுக்கொள்ளுகிற துவையல் பற்றாமல் எஞ்சிய இட்லியோடு ஒருவன் ஓடுகிறான். பெட்டிகள் வராத தண்டவாளத்தின் மேல் நிலைய விளக்குகள் பிரகாசிக்கின்றன. திடுக்கிட்டு திடுக்கிட்டு நகர்ந்த முள் ரயிலின் புறப்பாட்டு நேரத்தை தொட்டுவிட்டது. சென்ட்ரல் ஸ்டேஷன் ரயில் நிலையத்தில் சிந்திய எனது கண்ணீர் உன்னை மறைக்கிறது. ரயிலின் கடைசி பெட்டியின் பின்பக்கத்தை போல சோகம் தருவது இந்த உலகில் வேற ஏது அப்படின்னு நினைச்சிருப்பார்.
ரயிலின் கடைசி பெட்டியின் பின்புறத்தை போல சோகம் தருவது இந்த உலகில் வேற எது அப்படின்னு முடிச்சிருக்காரு. இந்த சோகம் தருவது வேற எது அப்படிங்கும்போது ஞானக்கூத்தன் விளைகிறாரு. கவிதை கவிதை தம்பிட்ட கேட்டா சொல்லுவாரு, இந்த கடைசி 2 பேர் தானே கவிதை அப்படிம்பாரு. மற்ற முன்னாடிலாம் இல்லைண்ணா. எனக்கு அதை அப்படி பார்க்க தெரியல. முதல் வரிகளே அவர் அந்த பெரிய முள் திடுக்கிட்டு திடுக்கிட்டு நகரும் அப்படிங்கும் போதே அந்த பிளாட்ஃபார்மை நமக்கு செட் பண்றாரு, வாசகனுக்கு செட் பண்ணி கொடுக்குறாரு. அந்த ஒரு பயத்திலே அந்த ஒரு அந்த ஒரு 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 பிரிவு நடக்க போதுங்கிறத ஒரு என்வாயர்மெண்ட் அவர் கிரியேட் பண்றாரு. அதை நம்ம உணர்றோம். இதுல இருக்கக்கூடிய எல்லா சம்பவமும் கிட்டத்தட்ட ஒரு பிரிவை நோக்கி நகரக்கூடிய சம்பவமா தான் இருக்கும். ஒரு ஒரு பொண்ணு இருக்கு, அந்த பொண்ணை அவங்க அப்பா வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறான். அப்புறம் சட்னி பத்தாம ஒருத்தன் இட்லியோட ஓடுறான். இல்லை இன்னொன்று, அந்த பெட்டிகள் வராத தண்டவாளத்தின் மீது விளக்குகள் பிரகாசிக்கின்றன. அதுவும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு சோக நிகழ்வு. இந்த இந்த ஒரு மூட, இந்த ஒரு என்வாயர்மெண்ட்டை கவிஞர் உருவாக்குறாரு. அதுதான் அவரோட வேலை. கவிதை எங்கு முடியுதோ அதுக்கு நிச்சயமாக அந்த ரயில் பெட்டியின் கடைசி பெட்டியின் பின்புறம் போல அந்த பின்புறத்தில் முடியவே இல்லை. கவிதை அங்குதான் ஆரம்பிக்குது. நமக்கெல்லாம் எனக்கு அந்த கவிதை அந்த இடத்துல தான் ஆரம்பிக்குது. எத்தனை பிரிவுகள், எத்தனை வாழ்க்கைகள், எத்தனை துயரங்கள், இதெல்லாம் அந்த அந்த இடத்துல அந்த எந்த கவிதை சொல்லி கவிஞர் எந்த இடத்துல விலகுறானோ, கவிதை சொல்லி அந்த இடத்துல பிறக்கிறான். வாசகர் எழுத்த கவிதை, அந்த கவிதை நமக்கு சேருது. அந்த இடத்துல தான் கவிதை தொடர்ந்து போகுது. இந்த மாதிரி கவிதைகள் எழுதலை அப்படின்னு நான் சொல்லலை. தம்பிக்கு அவருடைய அணிந்துரையிலே சம்யுக்தமாயா அவங்க எழுதியிருப்பாங்க. தம்பியோடைய குணத்தை இந்த கோயிலில் இருக்கக்கூடிய ஒரு தூண், அந்த தூணில் சாஞ்சிட்டு அங்கே வர யானைகளை பார்க்கக்கூடிய ஒரு தூண், ஒரு கலைஞனாக, இல்லைன்னா அந்த யானை மேலே ஒரு குழந்தை இருந்தால் அந்த குழந்தை எவ்வளோ கொண்டாட்டத்தோடு வரும், அப்படி ஒரு மனிதனாக அவங்க இந்த கவிதைகளை சம்யுக்தமாயா பார்த்துருப்பாங்க. கிட்டத்தட்ட என்னுடைய பார்வையும் அப்படிதான் இருக்கு. தம்பிக்கு எல்லாரும் நேற்று எழுதியிருந்தீங்க, வாழ்க்கையை கவிதை போல வாழ்ப்போம் அப்படி இப்படின்லாம். ஆனால் தம்பிக்குள்ள சோகங்கள் எங்களுக்கு தெரியும். தம்பியுடைய வாழ்க்கையை நாங்கள் முழுமையாக பக்கத்துல இருந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். பொருளாதாரம் தாண்டி அவருக்கான சோகங்களும் அவருக்கான துயரங்களும் அவ்வளவு இருக்குன்னு நான் அதெல்லாம் எழுதி ஒரு கழிவிறக்கம் கவிதைகளாக கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லலை. ஆனால் அவர் பார்க்கக்கூடிய மனிதர்கள் எத்தனை பேர். ஆரம்பத்தில் போட்ட வீடியோ தயவு செஞ்சு அதை எனக்கு அந்த ட்ரைலர் வீடியோ தயவு செஞ்சு மறுபடியும் ஒளிபரப்புங்க சார், எல்லாரும் பார்க்கட்டும். ஆரம்பத்தில் ஒரு வீடியோ போட்டோம். அவர் அந்த பிள்ளைவயல் கிராமத்திலேருந்து அவர் பார்த்த மனிதர்கள் என்ன, சிங்கப்பூரில் உள்ள மனிதர்கள், சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய மனிதர்கள் என்ன, அவர் வாழக்கூடிய வாழ்வு எப்படி, அந்த விடுதி வாழ்வு எப்படி, இப்படி அவர் எழுத வேண்டிய எவ்வளவோ சம்பவங்கள், எவ்வளவோ சிதிலங்கள், எவ்வளவோ வாழ்க்கை துயரங்கள் நிறைந்து கிடக்கின்றன. ஆனால் தம்பி, இன்னும் நீங்கள் எறும்புக்காக கவலைப்பட்டு கொண்டிருப்பதுதான் எனக்கு கவலையாக இருக்கிறது. சமீபத்தில் ஒரு புத்தகம் படித்தேன், அந்த குளங்களை பற்றிய வரலாறு புத்தகம். அதில் ஒரு கவிதையில் ஆரம்பித்தேன், கதையோட முடிச்சிடறேன். அதில் மேகா அப்படின்னு ஒரு மேய்ப்பர் ராஜஸ்தான் சைடில் இருப்பாங்க. ராஜஸ்தானில் ஜெய்ப்பூர் பக்கத்தில் பாலைவனம் பகுதியில் இருப்பாங்க. அவங்க ஒரு கால்நடை மேய்ப்பர். வழக்கமாக அவங்களுக்கு கால்நடைகள்லாம் மேய்ச்சிட்டு அந்த பாலைவனத்தை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில், மரம் செடி கொடி இருக்கக்கூடிய பகுதிகளில் கால்நடை மேய்ச்சிட்டு வருவாங்க. இப்படி மேய்ச்சிட்டு போகும்போது டெய்லி அவங்க ஒரு கோலையில் தண்ணியை கொண்டு போவாங்க. அப்படி கொண்டு போகும்போது ஒரு நாள் என்ன பண்ணுறாங்க, நிறைய தண்ணி மீந்துருது. அந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு குழி தோண்டி அந்த தண்ணியை அதில் ஊற்றுறாங்க. ஊற்றிட்டு அந்த ஆடு மாடுகள் மேய்ச்சி அதில் மிச்ச விட்ட இலைகள் எல்லாம் அந்த குழியில் நிரப்பி வச்சுட்டு வீட்டுக்கு போயிடறாங்க. ஒரு 2 நாள் வேறு ஏதோ வேலையெல்லாம் இங்கேயும் போயிடறாங்க. 3ஆம் நாள் ஐயோ அந்த தண்ணியில் நம்ம குழியில் தண்ணி ஊற்றி வச்சுமே என்ன தெரியலையே அப்படின்ட்டு திரும்பி வராங்க. அந்த இலைகள் எல்லாம் எடுத்து பார்க்கும்போது அதில் தண்ணி இல்லை. அஃப்கோர்ஸ் பாலைவனத்தில் தண்ணி இருக்காது, குளிஞ்சிரும். ஆனால் அந்த குட்டி பள்ளங்களிலிருந்து ஒரு குளிர்மை அவருடைய முகத்தில் அடிச்சிச்சு. அங்கே பிடிச்சாங்க அவங்க. இந்த இடத்தில்தான் குளம் நம்ம வெட்டணும் அப்படின்ட்டு ஒரே ஆளாக பல ஆண்டுகளாக அந்த குளத்தை ஒரே ஆளாக வெட்டிக்கிட்டே இருக்காங்க. ஒரு ஆளாக வெட்டுறது எவ்வளோ கஷ்டம். ஒரு பெரிய குளத்தை வெட்டி 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 ஒரு பெரிய குளம் அந்த திமிழ், அந்த திண்டெல்லாம் பெருசாக இருக்கும். இதுதான் ஊர் மக்களுக்கு தெரியுது. ஊர் மக்கள் வந்தோன்னா அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து அந்த பாலைவனத்தில் அந்த குளத்தை உருவாக்குறாங்க. ஜெய்சால்மர் அப்படிங்கிற ஒரு இடம். அப்படி ஒரு பெரிய பாலைவனத்தை உருவாக்குறதுக்கு முன்னாடியே அந்த மேகா இறந்துடுறாங்க அந்த மேய்ப்பர். அப்போ உடன்கட்டை ஏற பழக்கம்லாம் இருக்கும். ஆனால் அவருடைய மனைவி அவரோட உடன்கட்டை ஏறாமல்
இந்த குளத்தை முடிக்கிறது தான் என் வேலை அப்படின்ட்டு அவங்க அந்த குளத்தை மறுபடியும் வெட்டி கிட்டத்தட்ட ஒரு ஊரணி வந்துருச்சு. ஊரணி மாதிரி ஒரு இடத்த உருவாக்கி இன்றைக்கும் அந்த குளம் இருக்கிறது. தம்பி, ஒரு சின்ன குழி தோண்டி அதில் குளிர்மையை எதிர்பார்ப்பதோடு மகிழ்ச்சியோடு நீங்கள் இருக்கிறீர்கள். நாங்கள் உங்களிடம் எதிர்பார்ப்பது ஊர்க்குளங்களை, ஊரணிகளை, அதிலிருந்து வரக்கூடிய குளிர்மையை என்று சொல்லிக்கொண்டு, வாய்ப்புக்கு சொல்ல மாட்டேன், வாய்ப்பை நான் தான் எடுத்துக்கிட்டேன். பொறுமையாக கேட்ட அனைத்து நண்பர்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி நன்றி நன்றி. தனக்கே உரிய தனித்துவமான நடையில் கவிதைகள், கதைகள் என வெறும் 20 நிமிடத்தில் சிறப்புரை வழங்கிய கவிஞர் மதிக்குமார் தாயுமானவன் அவர்களுக்கு பாராட்டுக்கள். உருவிலும் இளமை மாறாத கவிஞர்னு நீங்க சொன்ன மாதிரியே சொல்லிட்டேன். அப்புறம் நெறியாளரை பத்தி பேசும்போது கொஞ்சம் நல்லா பேசினா நல்லா இருக்கும்.